Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center. சென்னை, செங்கல்பட்டு, சேலம், தென்காசி உட்பட 18 மாவட்டங்களில் காலை 10 மணி வரை இடியுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விட்டு விட்டு மழை. இரவு தொடங்கிய மழை காலையிலும் தொடர்வதால் மக்கள் அவதி. திருச்சி, கடலூர் உள்ளிட்ட தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. கடந்த 24 மணி நேரத்தில் நாமக்கல் மற்றும் ராசிபுரத்தில் 12 சென்டிமீட்டர் மழை பதிவு. திருச்சியில் பெய்த மழையால் சுரங்கப்பாதை உள்ளிட்ட பகுதிகளில் தேங்கிய மழைநீர். மிகுந்த சிரமத்திற்குள்ளான வாகன ஓட்டிகள். காஞ்சிபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழை. கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்பட்ட 10,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் நனைந்து சேதம். கள்ளக்குறிச்சியில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி சேதம். உரிய இழப்பீடு வழங்க தமிழக அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை. பருவமழை முன்னேற்பாடுகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று ஆலோசனை. வெள்ளம் மற்றும் நோய் தடுப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட வாய்ப்பு. சாத்தான்குளம் விபத்து எதிரொலியாக தடுப்புச் சுவர் இல்லாத கிணறுகளை கணக்கெடுக்க தலைமைச் செயலாளர் உத்தரவு. தமிழகம் முழுவதும் சாலையோரங்களில் உள்ள தடுப்புச் சுவர் இல்லாத கிணறுகள் மற்றும் பெரும் பள்ளங்களை மூட அறிவுறுத்தல். கோவை கொடிஷியா மைதானத்தில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் தமிழின பேரெழுச்சி பொதுக்கூட்டம். எத்தனை தேர்தல் வந்தாலும் நாத்தக தனித்துதான் போட்டியிடும் என சீமான் பேச்சு. ஈழத் தமிழர்களுக்கு தாம் கேட்பதை செய்தால் ஒரு சீட் கூட இல்லாமல் ஆதரவளிப்பேன். செஞ்சியில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் வேல்முருகன் பேச்சு. ஈரோடு இரட்டை கொலை வழக்கில் நகைக்கடை உரிமையாளர் கைது. ஏற்கனவே 3 பேர் நேற்று கைது செய்யப்பட்ட நிலையில் ஞானசேகரன் என்பவரை கைது செய்து விசாரணை. கோவையில் போலீசாரை துப்பாக்கியால் சுட்டு தப்ப முயன்ற ரவுடி ஹரிஸ்ரீயிடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை. ஜார்க்கண்டிலிருந்து கள்ள துப்பாக்கி வாங்கியது விசாரணையில் அம்பலம்.
சென்னை திருவான்மியூர் அருகே சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளத்தில் கார் விழுந்த சம்பவம். ஓட்டுநர் அளித்த புகாரின் பேரில் இரு பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. கோடை வறட்சியால் கோவை மருதமலை வனப்பகுதியில் தண்ணீரின்றி தவிக்கும் வனவிலங்குகள். நீர் தேடி குட்டியுடன் வந்த தாயானை மயங்கி விழுந்த நிலையில் வனத்துறையினர் சிகிச்சை. PSLV C-61 ராக்கெட் திட்டம் தோல்வியடைந்தாலும் திட்டமிட்டபடி அடுத்தடுத்த ராக்கெட் விண்ணில் ஏவப்படும். இஸ்ரோ தலைவர் நாராயணன் பேட்டி. கேரள மாநிலம் கோட்டயம் அருகே சரக்கு வாகனம் மீது மோதிய அரசு பேருந்து. சாலையின் குறுக்கே வந்ததால் அரங்கேறிய விபத்து. ஹைதராபாத்தில் 3 மாடி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 17 பேர் உயிரிழப்பு. 16 குழந்தைகள் உட்பட 50 பேரை மீட்ட தீயணைப்பு வீரர்கள். பாகிஸ்தான் எல்லையோர மாவட்டங்களில் கிடக்கும் வெடிகுண்டுகளை பறிமுதல் செய்யும் பணி மும்முரம். ஜம்மு காஷ்மீர் பகுதியில் மீட்கப்பட்ட 42 பீரங்கி குண்டுகளை செயலிழக்க செய்த பாதுகாப்பு படையினர். சத்தீஸ்கர் மாநிலம் கரியாபந்த் வனப்பகுதியில் புதைத்து வைக்கப்பட்டிருந்த கன்னி வெடிகள். நூலிலையில் உயிர் தப்பிய CRPF வீரர்கள். மகாராஷ்டிர மாநிலம் சோலாப்பூரில் உள்ள தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து. ஆலையின் உரிமையாளர் உட்பட 8 பேர் உடல் கருகி உயிரிழந்து சோகம். ஆந்திராவில் காருக்குள் விளையாடிக் கொண்டிருந்த 4 சிறுவர்கள் உயிரிழப்பு. காரின் ஜன்னல் மற்றும் கதவுகள் லாக் ஆனதால் மூச்சு திணறி உயிரிழந்து சோகம். பாகிஸ்தானின் ISI உளவு அமைப்பிற்கு ஆதரவாக இந்திய ரகசியங்களை பகிர்ந்த விவகாரம். ஹரியானாவை சேர்ந்த யூடியூபர் ஜோதி உட்பட மேலும் 6 பேரை காவலில் எடுத்து விசாரணை. நாடாளுமன்ற குழுவை இன்று சந்திக்கிறார் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி. இந்தியா பாகிஸ்தான் மோதல் குறித்து விளக்கம் அளிக்க உள்ளார். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் ஈரான் தேசிய பாதுகாப்பு செயலாளருடன் தொலைபேசி மூலம் உரையாடல். பயங்கரவாதத்திற்கு எதிராக இரு நாட்டு உறவுகளை விரிவுபடுத்துவது தொடர்பாக ஆலோசனை. மூன்று நாள் பயணமாக ஐரோப்பிய நாடுகளுக்கு இன்று செல்கிறார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். நெதர்லாந்து, டென்மார்க், ஜெர்மனி ஆகிய நாடுகளுடன் பரஸ்பர நலன்கள் குறித்து ஆலோசிக்கிறார். இந்தியாவுக்கு போட்டியாக வெளிநாடுகளுக்கு குழுவை அனுப்பும் பாகிஸ்தான். முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிலாவல் பூட்டோ தலைமையில் தூதுக்குழு அமைப்பு. பாகிஸ்தானுக்கு கடன் வழங்க கூடுதல் நிபந்தனைகளை விதித்த சர்வதேச நாணய நிதி ஆணையம். நிதி நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தானுக்கு மேலும் நெருக்கடி. ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருமா? புட்டின், ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இன்று பேச்சுவார்த்தை.
உக்ரைனுக்கு எதிரான போரில் அணு ஆயுதங்களை பயன்படுத்தாமலே வெற்றி பெறுவோம். அமைதி பேச்சுவார்த்தை இன்று நடைபெறவுள்ள நிலையில் ரஷ்ய அதிபர் புட்டின் பேச்சு. போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு இடையில் அமெரிக்க துணை அதிபருடன் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திப்பு. அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து ஜேடி வான்ஸுடன் ஆலோசித்ததாக தகவல். அமெரிக்காவின் கென்டகி, மிசோரி மாகாணங்களை தாக்கிய சூறாவளி. சூறாவளியில் சிக்கி 27 பேர் உயிரிழப்பு, மீட்பு பணிகள் தீவிரம். IPL தொடரில் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது பஞ்சாப் கிங்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை வீழ்த்தி புள்ளி பட்டியலில் 2வது இடத்திற்கு முன்னேற்றம். பத்து விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி குஜராத் அபார வெற்றி. IPL புள்ளி பட்டியலில் 18 புள்ளிகளுடன் குஜராத் முதலிடம். தனது வெற்றியால் மேலும் 2 அணிகளுக்கு வாய்ப்பு கொடுத்த குஜராத். RCB, பஞ்சாப் ஆகிய அணிகளும் பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி. IPL லீக் ஆட்டத்தில் இன்று லக்னோ, ஹைதராபாத் அணிகள் பல பரீட்சை. பிளே ஆஃப் சுற்றில் 4வது அணியாக இடம் பிடிக்க லக்னோ மும்முரம். வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான தெற்காசிய கால்பந்து போட்டி 4வது முறையாக கோப்பையை தட்டி தூக்கியது இந்திய இளம் படை. இத்தாலி ஓபன் டென்னிஸ் தொடரில் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றார் அல்காரஸ். அல்காரஸுக்கு 9.25 கோடி ரூபாயும், 2வது இடம் பிடித்த சின்னருக்கு 5 கோடி ரூபாயும் பரிசு தொகை. Saubhagya Home and Kitchen Appliances. Green Park Coaching Center, All India First Rank, 720 out of 720. Number of students joined MBBS in 2024, 1951. Green Park Coaching Center.